ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெல்கம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்டா ப்ரீடிங்க்கு முன்னாடி நம்ம ஃப்ரைஸுக்கு வந்து ஃபீடிங் முக்கியம். அது ஃபீடிங்கை ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதோட ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு 10 days முன்னாடியே நம்ம பண்ணி வைக்கணும். நிறைய பேர் வந்து வேறு இதுலாம் டாஃபன்னி அது இதுன்னு பண்ணுவாங்க. பட் ரொம்ப கொஞ்சம் ஈஸியானது, கொஞ்சம் கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் இருக்கிறது வந்து இது வினிகரில் தான். ஏன்னா நிறைய வீடியோஸில் நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபோசிரியா கூட நானே பண்ணேன், பட் எனக்கு ஃபெயிலியராக தான் வந்துச்சு. இன்ஃபோசிரியா அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை. இது வந்து கொஞ்சம் இது வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு 1 year 2 years வரைக்கும் அப்படியே இருக்கும். இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும். ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து நம்ம குளத்தூர்லேயே விற்கிது. எல்லா கடையிலையும் சண்டே போனீங்கன்னா எல்லா கடையிலையும் விற்கிது. இது நான் வந்து குட்டி பசங்க பேட்டா ஷாப்பில் அவர்கிட்ட வாங்கினேன் நான் ஸ்டார்டர் கல்ச்சர். ஏன்னா இது இருந்தால் தான் நமக்கு, ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்ச்சர் அவ்வளோ நிறைய இருக்கிறத வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸாக காட்டியிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்தால் தான் அது வந்து கல்ச்சர்லேருந்து தான் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நமக்கு வினிகர் கண்டிப்பாக தேவை. அது எல்லா இதுலேயும் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது ஹோல்சேல் கடையில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பாட்டில்ஸ் வேணும், ட்ரான்ஸ்பரண்ட் பாட்டில். அதாவது கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இது வேணும். ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் வந்து அதில் வந்து வாட்டரை ஊற்றி அந்த இது எடுக்க முடியும். நம்ம ஹீலை வந்து வெளியில் கொண்டு வர முடியும். அப்படியே நம்ம டைரெக்டாக ஃபீட் பண்ண முடியாது. மேலே வந்து நம்ம மூடுறதுக்கு பார்த்திங்கன்னா காட்டன் துணி, அப்புறம் ரப்பர் பேண்ட் தேவை, 2 ரப்பர் பேண்டு. அப்புறம் ஆப்பிள் வேணும். மெயின் வந்து ஆப்பிள். ஏன்னா அந்த ஆப்பிள் மூலயமா தான் அந்த ஆப்பிள் சாப்பிட்டு தான் வினிகரில் வந்து அந்த ஹீல் வந்து உயிர் வாழும். ஹீலுன்றது வந்து ஒரு வகையான பூச்சி. அது வந்து லைவ் பியர்னு சொல்லுவாங்க. இது வந்து பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப பிடிச்ச இது. ஃப்ரைஸுங்க வந்து கொஞ்சம் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஃப்ரைஸு வந்து நிறையா பேர் இப்போ 100 ஃப்ரைஸ் போட்டுச்சுன்னா 50 to 70% வந்து காப்பாற்றிருக்காங்க. இது வினிகரை கொடுத்து தான். ஏன்னா மற்ற இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம வந்து பண்ணுறதுன்னா அது ரொம்ப கஷ்டம். மொயினா கல்ச்சர் வந்து அது ஈஸ்ட்டில் பண்ணணும், அது ஈஸ்ட் ஃபீடிங் பண்ணணும், அது இது ஒன்ஸ் நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா இது வினிகரை ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். நம்ம எடுக்க வினிகரை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது அப்படியே கல்ச்சர் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். மற்றது அப்படி இல்லை. ஆப்பிளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது பாட்டிலுக்குள்ளே போகிற மாதிரி நான் ஒரு 6-7 ஒவ்வொரு பாட்டில்லையும் ஒரு 7 பீஸு அந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் உள்ளே போகும் உங்களுக்கு. ஏன்னா இது ரொம்பவும் சின்னதும் கட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் ஒரு வருஷமாக தாங்கணும் இல்லையா? பத்தலைனா திருப்பி கூட போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் வினிகரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரியேட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும். எனக்கு இது போதும். ஏன்னா நம்ம பிகினர் தானே, அதனால் நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து பண்ணி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்காக நான் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பாட்டிலில் வந்து எம்டி பாட்டிலில் இதை போட்டுருவேன், ரெண்டுமே போட்டுருவேன். ரெண்டு பாட்டிலையும் போட்டோம். 2 பாட்டிலையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆப்பிள் வினிகர் சீடர். அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் இருக்குது அவைலபிள். என்ன வந்து 106 லிட்டர் வந்து 160 ரூபா
ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா. அது ஒரு சில ஏரியாவை பொறுத்து 180 விற்கிறாங்க, 190 விற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பாதி பாதி ரெண்டுத்துலேயும் 6 லிட்ரு வாங்கியிருக்கேன். இதில் பாதி அதில் பாதி, ரெண்டு 1 லிட்ரு பண்ண போகிறேன். அதனால் அரை லிட்டரை வந்து கால் லிட்டரை இதில் பாதி அதில் பாதி ஊற்றிக்கிறேன், சம அளவில் எடுத்து. அதுக்கப்புறம் இதில் பாதி அதில் பாதி ஊற்றிட்டேன், கால் லிட்டர். ஏன்னா நமக்கு 1 லிட்டர் பண்ண போகிறோம், 2 லிட்டர்ஸ் மொத்தம் பண்ண போகிறேன். அப்புறம் வாட்டரை வந்து ஒரு இதில் அதே மாதிரி இதில் ஒரு 1/4 லிட்டர், அதில் ஒரு 1/4 லிட்டர். ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால் வாட்ரு ஊற்றணும். அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு கல்ச்சரை ஊற்றுறோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கேப் வேணும். அதனால் என்கிட்ட வந்து ஃபனல் அந்த டைம் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக ஊற்றுறேன். இப்போ யாராவது பண்ணுறவங்க ஃபனல் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் வெளியில் சிந்தாது. அது வந்து இதில் பாதி இதில் பாதி சம அளவு எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா அது சம அளவு ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும், இருக்கிறது எல்லாம் ஊற்றிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட 2 லிட்டரு கிடச்சிரும் எனக்கு ஹீலு. அதை வச்சு நம்ம இன்னும் 3 லிட்டர் 4 லிட்டராக கூட நம்ம வைக்கலாம். வினிகர் மட்டும் வாங்கி வினிகர் ஆப்பிள் வச்சு இதை அப்படியே 4 லிட்டராக மாற்றிக்கலாம். நம்ம சமமாக ஊற்றிக்கணும். நான் அது இதுக்கப்புறம் வந்து அது நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்டார்டர் கல்ச்சரை. இதில் எல்லாத்தையும் ஊற்றிடுவேன். எதுக்கும் அதில் கொஞ்சமாக வச்சுக்கணும், ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சப்போஸ் இது ஏதோ ஒரு இதில் கிராஷ் ஆகிடுச்சுன்னா அந்த கொஞ்சத்தை வச்சு இன்னொரு 1 லிட்டரோ 2 லிட்டரோ பண்ணலாம். அதனால அதில் கொஞ்சம் வச்சுக்கிட்ட மிச்சம் ஸ்டார்டர் கல்ச்சரை. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஆப்பிள் மேலே தான் இருக்கும். 2 to 3 டேஸில் வந்து கீழே இறங்கிடும். அப்சர்வ் ஆகிட்டு அந்த ஹீல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். எல்லாமே இது வந்து ஈவன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.